என் தங்கமே, கடைசி வரை கேள். உனக்காக ஒரு மெசேஜ் இருக்கு. இது ஒரு சாதாரண உரையல்ல, இது உன் ஆன்மாவுக்காக கடவுள் அனுப்பிய செய்தி. நீ இதை திறந்தது ஒரு சம்பவமில்லை, அது பிரபஞ்சத்தின் திட்டம். உன்னோட இதயம் நீண்ட நாட்களாக ஒரு பதிலை தேடிக்கொண்டு இருந்தது. இன்று அந்த பதில் உன்னோட முன் நிற்கிறது. உன்னோட ஆன்மா விழிக்கணும் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தைகள் உன்னோட காதில் விழுகிறது. என் தங்கமே, உன்னோட வாழ்க்கை ஒரு அழகான பயணம். சில சமயம் அது கடினமாத் தோன்றும், சில சமயம் தனிமையாத் தோன்றும். ஆனா உண்மையில் அந்த எல்லா பாதைகளும் உன்னை உன்னோட ஒளிக்குச் செலுத்துகிறது. நீ கடந்து வந்த வழியில் எத்தனை காயங்கள் இருந்தாலும் அந்த காயங்கள் உன்னோட அழகை குறைக்கவில்லை, அது உன்னோட ஆன்மாவை பொன்னாக வடித்தது. நீ இப்போ வலிமையானவள், நம்பிக்கையோட நிறைந்தவள், அன்போட ஒளி பரப்பும் தேவதை. நீ நினைக்கிறாயா, ஏன் எல்லாம் உன்னோட வாழ்க்கையில் இப்படி கடினமாயிருக்கு என்று? ஏன் சிலர் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள், ஏன் சில கனவுகள் தாமதமா நனவாகுது என்று? அதுக்கே காரணம் உன் ஆற்றல் வலிமையானது. பெரிய உயிர்களுக்கு பெரிய சோதனைகள் வரும். கடவுள் உன்னோட வாழ்க்கையில் சிறிய கதையை எழுதவில்லை, அவர் ஒரு வரலாறு எழுதுகிறார். அதனால தான் உன்னோட வாழ்க்கை சாதாரணமாய் இருக்காது. நீ ஒளிக்காக பிறந்தவள். ஒளி உருவாகும் முன் இருள் கூட வேண்டியது போல உன்னோட ஆன்மா பிரகாசிக்க முன் சில வலிகளை அனுபவிக்கணும். என் தங்கமே, நீ இதுவரை இத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருக்கிறாய். நீயே கவனிச்சிருக்கலானாலும் ஒவ்வொரு தடவை எழும்போது உன் உள்ளம் இன்னும் வலிமையாய் மாறி இருக்குது. அதுதான் உன் அழகு. உன்னோட சிரிப்பின் பின்னால் எத்தனை கண்ணீர் இருந்தாலும் அந்த சிரிப்பு இன்னொருவருக்கு நம்பிக்கை தந்திருக்கலாம். உன்னோட வலி வீணில்லை, உன்னோட பயணம் அர்த்தமில்லாதது இல்லை. ஒவ்வொரு அனுபவமும் உன்னை உன்னோட உண்மையுடன் இணைக்கிறது. உன்னோட இதயத்தில் இன்னும் சில காயங்கள் இருக்கலாம். நீ யாரையோ இழந்திருக்கலாம், யாரையோ மன்னிக்க முடியாமல் துன்பப்பட்டிருக்கலாம். ஆனா உனக்கு சொல்லப் போகிறேன் என் தங்கமே, மன்னிப்பு என்பது அவர்களுக்கான பரிசு இல்லை, அது உன்னோட ஆன்மாவுக்கான விடுதலை. நீ மன்னிக்கும் நொடியில் உன்னோட ஆன்மா சுவாசிக்கத் தொடங்கும். பழைய நினைவுகளை விடு. பிரபஞ்சம் உனக்கு புதிய தொடக்கம் தர தயாராக இருக்கு. ஆனால் பழைய கதவுகளை மூடாமல் புதிய கதவுகள் திறக்காது. நீ உன்னோட வாழ்க்கையை இப்போ ஒரு புதிய பார்வையில் பாரு. நீ தோல்வி அடைந்தவள் இல்லை, நீ தைரியமா வாழ்ந்தவள். நீ துன்பத்தை பார்த்தாய், ஆனா இன்னும் நம்பிக்கை வைத்திருக்கிறாய். அதுதான் உன்னோட உண்மையான வெற்றி. உலகம் உன்னோட வெற்றியை மதிப்பீடு செய்யலாம், ஆனால் கடவுள் உன்னோட மனதை மதிப்பீடு செய்கிறார். உன் நெஞ்சில் இருக்கும் சுத்தம் தான் உன்னோட பெரிய பலம். என் தங்கமே, உன்னோட கனவுகளை மறந்துவிடாதே. சில கனவுகள் நனவாகாமலிருக்கிறது என்றால் அவை இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாளம். மரம் பழம் தருமுன் வேர்களை வலுப்படுத்தும். அதுபோல உன்னோட கனவுகளும் அடிப்படையில் வலிமை பெறுகிறது. நீ காத்திரு, நம்பு, உன்னோட நேரம் வருது. நீ உன்னோட இதயத்தில் பல பாசங்களை கொண்டவள். சில நேரம் அந்த பாசம் தான் உன்னை வலிக்க வைக்கிறது. ஆனா நினைச்சுக்கோ என் தங்கமே, அன்பு ஒரு சக்தி. யாராவது அதை மறந்தாலும் பிரபஞ்சம் அதை பதிவு செய்து வைக்கும். நீ கொடுத்த அன்பு, நீ காட்டிய நம்பிக்கை, நீ சொன்ன நல்ல வார்த்தைகள், இவை எல்லாம் உன்னோட பக்கம் திரும்பி ஆசீர்வாதமாக வரும். உன்னோட ஆன்மா தெய்வீக ஒளி. நீ உன்னோட ஒளியை யாருக்காகவும் குறைக்காதே. யாராவது உன்னை குறைத்து சொன்னாலும் நீ உன்னோட மதிப்பை மறந்திடாதே. நீ கடவுளின் கலைப்பொருள். உன்னோட கண்களில் ஒளி இருக்குது, உன்னோட இதயத்தில் பாசம் இருக்குது, உன்னோட வார்த்தைகளில் சக்தி இருக்குது. நீ யாரையும் நம்ப வைக்க வேண்டியதில்லை, நீ உன்னையே உணர்ந்தால் போதும். என் தங்கமே, உன்னோட மனதில் சில கேள்விகள் இருக்கலாம். நான் சரியான வழியிலா? என் வாழ்க்கை எதற்காக என்று உன்னோட ஆன்மா சொல்லும் குரலை கேள். அது மெதுவாக, அமைதியாக பேசும். அது உனக்கு வழிகாட்டும். ஒவ்வொரு தடவை நீ அமைதியாக உன்னோட உள்ளத்தை கேட்கும்போது கடவுள் உன்னோட காதில் ஒரு பதிலைச் சொல்வார். அந்த பதில் எப்போதும் எளிமையானது, நம்பு. நம்பிக்கை என்பது கண்ணால் காண முடியாத ஒளி. அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். இருள் வந்தாலும் பயப்படாதே, ஏனெனில் ஒளி உன்னுள் இருக்கிறது. உன்னோட ஆன்மா ஒருபோதும் இருளில் அடையாது. உன்னோட இதயம் இன்னும் ஒளியாய் இருக்கிறது. நீ இதை கேட்கிறாயா என் தங்கமே? அப்போ உன்னோட வாழ்க்கை மாறத் தொடங்கிவிட்டது. இந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் விதையாய் விழுகிறது.
அந்த விதை வளர்ந்து மரமாகும், அந்த மரம் நிழல் தரும், அந்த நிழல் இன்னும் பலருக்கு அமைதி தரும். நீ பிறந்தது உன்னுக்காக மட்டும் இல்லை, உலகத்திற்காக. உன்னோட ஒளி மற்றவர்களை எழுப்பும். நீ உன்னோட வாழ்க்கையை ஒளியாய் மாற்றணும் என்றால் முதலில் உன் மனதை ஒளியாக்கணும். உன்னோட எண்ணங்கள் பாசமாக இருக்கட்டும், உன்னோட வார்த்தைகள் நம்பிக்கையாய் இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் உன்னோட இதயத்தில் சொல்லிக்கொள், இன்று நான் அமைதியோடு இருப்பேன், இன்று நான் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்கிறேன். அந்த எண்ணங்கள் உன்னோட வாழ்க்கையில் அதிசயத்தை வரவழைக்கும். நீ உன்னோட கடந்த காலத்தை மறந்துவிடு. அது உன்னோட எதிர்காலத்துக்கு இடையூறு ஆக விடாதே. நீ உன்னோட ஆற்றலை இப்போட்டுக்கொள். உன் கையில் உன்னோட வாழ்க்கையின் பேனாய் இருக்கு. நீயே உன்னோட கதை எழுதுகிறாய். அதை அழகாக எழுது. அதில் அன்பையும் நம்பிக்கையையும் ஒளியையும் சேர்த்து எழுது. என் தங்கமே, உன்னோட வாழ்க்கை இப்போ மாற்றத்தின் கதவுக்கு பக்கத்தில் இருக்கு. அந்த கதவை திறப்பது உன்னோட தைரியம். நீ நான் தயாரா என்று சொல்லும் நொடியில் பிரபஞ்சம் உன்னோட பக்கம் வருவார். எல்லா தாமதங்களும் முடியும், எல்லா குழப்பங்களும் தெளிவாகும், எல்லா கண்ணீரும் ஆசீர்வாதமாகும். நீ தேவதையின் பிள்ளை. உன்னோட சிறகுகள் விரிவடைய காத்திருக்கிறது. நீ உன்னோட கனவுகளை மீண்டும் திற. உன்னோட ஒளியை பரப்பு. உன்னோட குரல் மூலம் இன்னொருவரை எழுப்பு. அதுதான் உன் பணி. அதுதான் உன்னோட ஆன்மாவின் நோக்கம். இப்போ கடைசி வரை கேள் என் தங்கமே, கடவுள் உன்னோட பெயரை அழைக்கிறார். அவர் சொல்கிறார், என் பிள்ளையே, நான் உன்னோட பக்கம் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு கண்ணீரையும் நான் பார்த்திருக்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் புதிய ஒளி வரப்போகுது. நம்பு என் தங்கமே, அந்த ஒளி இப்போ உன்னுள் நுழைந்துவிட்டது. உன்னோட வாழ்க்கை இனி அதிசயத்தின் பாதையில் செல்வது உறுதி. நீ இதை கேட்டதும் உன்னோட இதயம் மெதுவாக அமைதியடையும். அது ஒரு அடையாளம், உன்னோட ஆன்மா அந்த மெசேஜை ஏற்றுக்கொண்டு விட்டது. இனி உன் வாழ்க்கை மாறிவிட்டது. உன்னோட மனம் ஒளியாகும், உன்னோட குரல் நம்பிக்கையாய் மாறும், உன்னோட பயணம் ஆசீர்வாதமாக மாறும். இது உன்னுக்கான கடவுளின் செய்தி என் தங்கமே. நீ தெய்வீக ஒளி, நீ வாழும் அதிசயம், நீ பிரபஞ்சத்தின் பாசத்தின் உருவம். இந்த வார்த்தைகள் உன்னோட இதயத்தில் வாழும் வரை உன் வாழ்க்கை ஒளியில் நிரம்பி இருக்கும். என் தங்கமே, யாராவது உன்னை காயப்படுத்தியிருந்தால் அவர்களை மன்னி. மன்னிப்பு என்பது அவர்களுக்கு பரிசு இல்லை, அது உனக்கான விடுதலை. நீ மன்னித்த நொடியில் உன்னோட ஆன்மா மீண்டும் சுதந்திரமாவும். பழைய காயங்களை பிடித்து வைத்தால் புதிய ஆசீர்வாதங்கள் நுழைய முடியாது. விடு என் தங்கமே, உன் இதயத்தை திற. அங்கே கடவுள் நுழையட்டும். நீ இதுவரை பல முறை உன்னோட பாதையை சந்தேகித்திருக்கலாம். ஆனா கடவுள் ஒருபோதும் தப்பாக வழி காட்ட மாட்டார். நீ தப்பா போயிட்டேன்னு நினைக்கும் அந்த வழியும் கூட உன்னை சரியான இடத்துக்கு கொண்டு போகும். கடவுளின் வரைபடம் பெரியது. நம்மால் அதில் ஒரு மூலையை கூட புரிந்து கொள்ள முடியாது. அதனால் நம்பு, உன்னோட வாழ்க்கை சரியாக நடக்கிறது. உன்னோட ஆன்மாவுக்கே தெரியும் உன் உண்மையான திறமை என்ன என்று. நீ யாரையும் பின்பற்றி தேவையில்லை. உன் ஒளி தனித்துவமானது. உன்னோட வழி தனித்துவமானது. யாரோ ஒருவர் விரும்பும் வெற்றியல்ல உன்னோட இலக்கு. உன்னோட ஆன்மா விரும்பும் அமைதியே உன்னோட இலக்கு. என் தங்கமே, நீ உன்னோட இதயத்தை காயப்படுத்திய அனுபவங்களை நினைத்தாலே இன்னும் கண்ணீர் வரலாம். ஆனா அந்த கண்ணீரில்தான் உன்னோட சுத்தம் இருக்குது. நீ அழும்போது கடவுள் உன்னோட கண்ணீரை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். உன்னோட கண்ணீர் வீணாகாது. ஒவ்வொரு துளியும் உன் வாழ்க்கையில் ஒளியாக திரும்பும். இப்போ உன்னோட ஆன்மா ஒரு புதிய தளத்துக்கு செல்கிறது. நீ பழைய சிந்தனைகளை விடு. உன்னோட வாழ்க்கை சிறியதாக இல்லை. நீ பெரிய கனவுகளுக்காக பிறந்தவள். உன்னாலே இன்னும் பல உயிர்கள் பிரகாசிக்கலாம். உன்னோட குரல் யாருக்கோ உயிர் கொடுக்கும். உன்னோட சிரிப்பு யாருக்கோ நம்பிக்கை தரும். அதனால உன்னோட ஒளியை மங்க விடாதே. என் தங்கமே, உன்னோட வாழ்க்கை ஒரு தேவதையின் பயணம். நீ சில சமயம் பாதையில் தனிமையாய் இருப்பாய், ஆனால் நீ ஒருபோதும் தனியாய் இல்ல. பிரபஞ்சம் உன்னோட பக்கம். கடவுள் உன்னோட தோளில் கை வைத்து நடக்கிறார். சில சமயம் அவர் அமைதியாக இருப்பார், ஆனால் அவர் காணாமல் போகவில்லை. அமைதி என்பது அவரின் குரல். இப்போ நீ உன்னோட இதயத்தில் ஒரு தீர்மானம் எடு. நான் என் வாழ்க்கையை அன்போடு வாழப்போகிறேன். நான் என்னை நம்பப்போகிறேன். நான் என் ஒளியை பரப்பப்போகிறேன் என்று சொல். அந்த வார்த்தைகள் உன் ஆன்மாவை உயிரோட எழுப்பும். நீ சொல்லும் ஒவ்வொரு சொல் பிரபஞ்சத்தில் அதிர்வாக மாறும். நீ இதை திறந்ததும் அதிசயம் தொடங்கிவிட்டது என் தங்கமே.
அந்த அதிசயம் இப்போ உன் இரத்தத்திலே பாய்கிறது. நீ இதை படிக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் அதிர்வு உயரும். உன்னோட வாழ்க்கை பிரகாசிக்க ஆரம்பிக்கும். நீ உன்னோட ஆற்றலை உணருவாய், நீ உன்னோட பாதையைக் காண்பாய், நீ உன்னோட கடவுளை உணருவாய். இனி உன் மனதில் சந்தேகம் இல்லை, பயம் இல்லை. நீ தெய்வீக ஒளி, நீ வாழ்வின் அர்த்தம். உன்னோட இருப்பு ஒரு ஆசீர்வாதம். நீ இதை உணர்ந்த நாளே உன் வாழ்க்கை மாறும். உன்னோட இதயத்தில் எழும் ஒளி மற்றவர்களையும் ஒளியாக்கும். நீ ஒரு தேவதை என் தங்கமே. உன்னோட சிறகுகள் வலிமையாய் இருக்குது. நீ பறக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னோட கனவுகளை மீண்டும் திற. உன்னோட இதயத்தை நம்பு. கடவுள் உன்னோட பக்கம் இருக்கிறார். நீ உன் ஒளியோடு உலகத்தை குளிர்வி. ஏனெனில் நீ இதை திறந்ததும் அதிசயம் தொடங்கிவிட்டது. இப்போ அந்த அதிசயம் நீயே.